புதுவை, கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களுக்கு இன்று முதல் தமிழகத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆம்னி பேருந்துகள் கேரளாவில் விதிமீறலில் ஈடுபட்டதாக கூறி 70 லட்சமும், கர்நாடகாவில் சுமார் 1,15,00,000 வரை அபராதம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு காலாண்டிற்கு, அதாவது 90 நாட்களுக்கு ஆக மொத்தம் 4,50,000 லட்சம் ரூபாய் வரை செலுத்தி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு அண்டை மாநிலங்களான புதுவை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அரசிடம் பேசி அந்த மாநில பேருந்துகளுக்கு சாலை வரியில் விலக்களித்து அண்டை மாநிலங்களுக்கு சீராக பேருந்துகள் இயக்க வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று மாலை 5 மணி முதல் தமிழகத்திலிருந்து புதுவை, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு ஆம்னி பேருந்துகள் இயங்காது என உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகள் பேருந்து வசதி இல்லாததால் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2021 மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா டூரிஸ்ட் பர்மிட்டின் படி தமிழகத்தில் இன்று வரை அண்டை மாநில பேருந்துகளுக்கு சாலை வரி வசூலிக்கப்படுகிறது. ஆகவே நாங்களும் வசூலிக்கிறோம் என அண்டை மாநிலங்கள் காரணம் தெரிவிப்பதாக ஆம்னி பேருந்துகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த திடீர் நடவடிக்கையால் ஆபரேட்டர்கள் வரியும் அபராதங்களும் என இரண்டையும் செலுத்த இயலாத சூழலில் உள்ளதாக கூறியுள்ளனர்.